ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியா போட்டியில் வரலாற்றில் இடம் பிடித்த ஆகாஷ்தீப் மற்றும் பும்ரா ஒட்டுமொத்த தொடரையே மாற்றிய 10வது விக்கெட் பார்ட்னர்ஷிப். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி பல திருப்பங்களை சந்தித்தது. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. மெல்போர்ன் மற்றும் சிட்னி டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்தப்படும் ஆடுகளும் இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 3வது டெஸ்ட் போட்டியை எப்படியாவது இந்திய அணி டிரா செய்தாலே அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் காபா டெஸ்ட் போட்டியில் மழையின் தாக்கமும் அதிகமாக இருந்ததால் அது ஆஸ்திரேலியாவுக்கு தலைவலி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முதலில் ஆஸ்திரேலியா 445 ரன்கள் குவிக்க இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் எடுத்தது. இதனால் ஃபாலோவனை தவிர்க்க இந்தியா போராடியது. இந்த சூழலில் கடைசி விக்கெட்டுக்கு பும்ராவுடன் சோடி சேர்ந்த ஆகாஷ் எதிர்பாராத வகையில் ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை லாகவமாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்தார். பாட் கமின்ஸ், ஸ்டார்க், நாதன் லயன் ஆகியோரின் பந்துவீச்சை அபாரமாக தாக்குப்பிடித்த இந்த ஜோடி இந்தியாவின் ஃபாலோவனை தவிர்த்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா மீண்டும் பேட்டிங் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டதால் இந்த போட்டி சமனில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அணி 252 ரன்களுக்கு 9 விக்கெட் என்ற ஸ்கோருடன் 5வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. 27 ரன்களில் இருந்த ஆகாஷ்தீப் கூடுதலாக 4 ரன்கள் சேர்த்து ஆட்டம் இருந்தார். இதன் மூலம் இந்திய அணி 78.5 ஓவர் முடிவில் 260 ரன்கள் அடித்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 10வது விக்கெட்டுக்கு பும்ரா ஆகாஷ்தீப் ஜோடி 46 ரன்கள் சேர்த்து அசத்தி இருக்கிறது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தற்போது ஒட்டுமொத்த தொடரும் இந்தியாவுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய வந்தபோது மின்னல் வெட்டும் அபாயம் இருந்ததால் போட்டி தடைபட்டிருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதால் போட்டி நிச்சயம் டிராவாகிவிடும் என கூறப்படுகிறது.